நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சி தலைப்பிலே மீண்டுமாக ஒரு வாரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் சொன்னது போல ஒவ்வொரு நற்செய்தியாளரின் தனித்தன்மை பற்றி இன்றைக்கு நாம் சற்று தியானிக்க இருக்கிறோம். 4 சுவிசேஷர்களும் போன முறை நான் பார்த்த அதே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பகிர்ந்ததிலே ஒரு சில பேர் ஒரு சில காரியங்களை தனித்தன்மையாக எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் ஒரு 4 கேள்விகள் கேட்கிறோம். இந்த கேள்விகளுக்கு எல்லா நற்செய்தியாளரும் பதிலை கொடுக்கவில்லை, ஒரு சிலர் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள். இந்த கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது? முதல் கேள்வி, இந்த கூட்டம் எதற்காக வந்தது அந்த இடத்திலே? 2வது கேள்வி, எந்த ஊரில் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது? அந்த ஊரின் பெயர் என்ன? 3வது, எப்படி அந்த 5 அப்பமும் 2 மீன்களும் அவர்களுக்கு கிடைத்தன? 4வது, எப்படி அவர்களுக்கு அது பரிமாறப்பட்டது? 4 கேள்விகளுக்கும் எல்லா நற்செய்தியாளர்களும் பதிலை கொடுக்கவில்லை, ஒவ்வொருவரும் ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார்கள். நாம் முதலில் மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே 13-14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நோய்கள் தீரவும் வியாதிகளிலிருந்து விடுதலை பெறவும் மக்கள் கூட்டமாக இந்த இடத்திலே கூடினார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மற்ற நற்செய்தியாளர்கள் எதற்காக அங்கே வந்தார்கள் என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் மத்தேயு மட்டும் ஒரு தனித்தன்மையாக அவர்கள் நோய்களிலிருந்து விடுதலை பெறவும் வியாதியிலிருந்து விடுதலை பெறவும் நோயாளிகளும் வியாதித்தரை அழைத்து திரளாக அந்த கூடினார்கள் என்று சொல்லுகிறார். 2வது, அந்த இடத்தை எந்த ஊரில் கூடினார்கள் என்பதை எல்லா நற்செய்தியாளரும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் லூக்கா மட்டும் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர்கள் பெத்சாய்தா இந்த இடத்துக்கு வந்த பொழுது அங்கே திரளாக கூடினார்கள் என்று ஊரின் பெயரை அவர் ரொம்ப குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு நற்செய்தியாளரும் ஒரு தனித்தன்மையோடு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது 4 நற்செய்தியை நாம் படிக்கும் பொழுது ஒரு முழுமையான அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். 3வது, இந்த 5 அப்பங்கள் 2 மீன்கள் என்று எல்லா நற்செய்தியாளரும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் யார் இதை கொடுத்தது என்பதை யோவான் நற்செய்தியாளர் மட்டும்தான். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 8-9ஆம் வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவரிடத்தில் 5 வார்க்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது என்று அந்திரேயா சொல்வதை நாம் வாசிக்க பார்க்கிறோம். எனவே யோவான் நற்செய்தி தனித்தன்மையோடு இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் யாரிடத்திலிருந்து வந்தன என்பதை குறிப்பிடுகிறார். கடைசியாக எப்படி இந்த உணவு பரிமாறப்பட்டது என்பதை பற்றி மற்ற நற்செய்தியாளர் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் மார்க்கு நற்செய்தி தெளிவாக குறிப்பிடுகிறார். ஒரு பெரிய கூட்டம் அந்த இடத்திலே 5000 ஆண்கள் என்றால் ஏறக்குறைய 25,000-30,000 பேர் மக்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் பசியாக இருக்கிறார்கள், எல்லோருக்கும் உணவு வேண்டும். அந்த வேளையிலே 5 அப்பத்தை 2 மீனை பகிரப்படுவது பெரிய கூட்டம், ஒரு பெரிய கலவரம் அங்கே ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் தவிர்க்கும்படி இயேசு என்ன செய்தார் என்பதை மார்க்கு சொல்லுகிறார். அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாகவே 50-50 பேராகவும் 100-100 பேராகவும் வரிசையாக அமர வைத்து விட்டார். வரிசையாக அமர்ந்த பிறகு பந்தியில் அமர்ந்தவர்கள் எடுத்தது பரிமாறப்பட்டது என்று மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார். அப்ப 4 நற்செய்தியாளர்கள் முதலிலே எதற்காக இந்த கூட்டம் கூடினார்கள் என்பதற்கு மத்தேயு பதிலை சொல்லுகிறார். அவர்கள் எந்த ஊரில் கூடினார் என்பதற்கு லூக்கா நற்செய்தி பதில் சொல்லுகிறார். எப்படி 5 அப்பமும் 2 மீன்களும் வந்தது என்பதை யோவான் நற்செய்தி பதில் சொல்லுகிறார். எப்படி பரிமாறப்பட்டது என்பதை பற்றி மார்க்கு நற்செய்தியாளர் பதில் சொல்றார். இப்படியாக 4 நற்செய்திகளையும் சேர்த்து படிக்கும்போது ஒவ்வொரு நற்செய்தியாளரும் தனித்தனிமையோடு கொடுக்கப்பட்டிருக்க அந்த காரியங்களை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எந்த ஒரு வேத வாசிப்பை நீங்கள் எடுத்தாலும் அதை இணை வசனங்களோடு எடுத்து படிக்கும் பொழுதுதான் முழு அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ளும். அது புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, சங்கீதங்களாக இருந்தாலும் சரி, அது உள்ள இணை வசனங்களோடு எடுத்து படிக்கும் பொழுதுதான் முழு அர்த்தங்களும் நடக்கும். இதை அறிந்தவர்களாக இது வேதத்தை வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட கருத்துக்களோடு நாம் அறிந்து செல்வோம். அடுத்த வாரத்தில் மார்க்கை பற்றி ஒரு நல்ல செய்தியை நாம் இந்த வாரம் ஒரு குறிஞ்சதிலே நாம் தியானிப்போம். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட்.